character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the future. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 10th standard viewers. லாஸ்ட் கிளாஸில் நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா, ஃபஸ்ட் சாப்டர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அல்ஜிப்ரான்ற டாபிக்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 10th பொறுத்த வரைக்கும் 2 சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நியூ சாப்டராக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியல் நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ், அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் நம்பர்ஸை பற்றி பேசிக்காகவே 8th 9th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்போம். அந்த கான்செப்ட்லாம் இப்போ எப்படி நம்ம ஹையர் ஸ்டடீஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த ஒரு டெக்னாலஜியில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் சீக்வன்ஸுன்றது இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறோம். சீக்வன்ஸ் எல்லாம் எப்படிலாம் டிஃபைன் பண்ணுறாங்க, அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னால் என்ன, ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்னால் என்ன, இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பேசிக்கான சிம்பிளாக ஏபிஜிபின்றத கான்செப்டில் பார்த்துருப்பீங்க. இன்றைய ஃப்யூச்சரில் ஹையர் ஸ்டடீஸுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு இங்கே 10th மேத்தமெட்டிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசிக் கான்செப்ட் சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா லைஃப் ஓரியன்டாக என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே ஈஸியாக சால்வ் பண்ணி முடிக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா பேசிக்காக இந்த மாடலில் டைப் ஆஃப் த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கொஷின் கேட்பாங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் எந்த ஆர்டர் சீரியஸ்லேருந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது, இல்லை மிஸ்ஸிங் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது, அண்ட் ஆல்சோ மிஸ்ஸிங் ஆல்ஃபபெட்டில் கொடுத்துட்டு அந்த அடுத்த சீக்வன்ஸ் என்ன வரும், அடுத்த ஆர்டரில் என்ன வரும், அடுத்த டேர்ம் என்ன, அடுத்த சீக்வன்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் யூஸிங் திஸ் கான்செப்ட் ஆஃப் த சாப்டர்ஸ், ஓகேவா. இதுதான் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் பேசிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஈஸியஸ்ட் கான்செப்ட், நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு டாபிக் அபவுட் நம்பர்ஸ், ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் யூ நோ தட் யாருடைய பிக்சர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் என்னது ஃபேமஸ் மேத்தமெட்டிக்கல் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் ஜீனியஸ்ன்னு சொன்னாலே யாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ராமானுஜம், ஓகே. இதை நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸை மோஸ்ட் ஆஃப் என்னது டிரைவ் பண்ணுவதே நம்ம மேத்தமெட்டிஷியன் ராமானுஜம் தான். இப்போ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நம்பர்ஸோட இந்த சாப்டர்ஸுக்குள்ளே என்னென்னலாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அந்த ஆர்டரில் நமக்கு கிவன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். வாட் அபவுட் த லேர்னிங் அவுட்கம்ஸ் இன் திஸ் சாப்டர்ஸில் த ஸ்டடி ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவலேட் டிவிஷன் லெம்மா. டிவிஷன் லெம்மானா எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த கான்செப்டை எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், எப்படி ஸ்டடீஸ் ஓரியன்டாக கற்றுக்க போகிறது. அதே போல் லெம்மாவுக்கும் அல்காரிதமுக்கும் என்ன வித்தியாசம், அண்டர்ஸ்டாண்ட் த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். அதாவது அல்காரிதமோடைய ஒரு சின்ன என்னது ஒரு பெரிய மலையை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன துடுப்பு மாதிரி, ஓகேவா. அதாவது நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது ஒரு ஏணிப்படி ஏறுற மாதிரி இந்த ஆர்டரில் லெம்மா கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி அல்காரிதம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதே போல் டு ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் HCF யூஸிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு தென் வில் பி அப்ளைங் த யூஸிங் Euclid division algorithm. அதே போல் to understand the fundamental theorem of arithmetic, fundamental theorem of arithmetic யூஸ் பண்ணுறது. to understand the congruence modulo n, addition modulo n, congruence modulo n, addition modulo n and multiplication modulo n. இந்த கான்செப்டில் பேஸ் பண்ணி தான் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது, ஓகேவா. அதுக்கு அடுத்ததாக நம்ம இது எல்லாமே நம்பர்ஸோடைய டாபிக். அதுக்கு அடுத்ததாக பார்க்குறது தான் சீக்வன்ஸோடைய டாபிக். டு டிஃபைன் சீக்வன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சீக்வன்ஸ் ஆஸ் எ ஃபங்க்ஷன்,
ஓகேவா, எதெல்லாம் சீக்வன்ஸ்னு சொல்லலாம், அதுக்கு எப்படி சீக்வன்ஸாகவே ஃபங்க்ஷன் சொல்கிறது. அதே போல் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா என்ன, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா எப்படி டிஃபைன் பண்ணுறது. ஓகே, அதே போல் nth term ஆஃப் an AP and its sum to n terms, அதனுடைய sum of the termஸில் எப்படி சொல்கிறது. அதே போல் nth term of the GP and sum of the n terms. அதே போல் some special series, it is a finite seriesன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டரில் n ஸ்கொயர் n கியூப், இந்த ஆர்டரை பற்றிலாம் பேசிக்காக நம்ம ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு புக்ஸில் இருந்துச்சுன்னா நீங்களே எடுத்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த இதெல்லாம் கான்செப்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதாவது that is we hear about the study of numbers has fascinated humans since several thousands of years. The discovery of the Lebombo and Ishango bones, which existed around 25,000 years ago, confirmed the fact that humans made counting process for meeting various day-to-day needs. By making notches in the bones, they carried out counting efficiently. Most consider these bones were used as lunar calendar for knowing the phases of moon, thereby understanding the seasons. Thus the bones were considered to be the ancient tools for counting. He have come a long way since this primitive counting method existed. அந்த ஆர்டரில் ஒவ்வொரு இதுவாக கவுண்டிங் பண்ணுறதுக்கு then will be numbers carvings is a in a Ishango bone, அதாவது போன்ஸில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க அந்த இதுதான் இந்த பிக்சர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் திங்ஸில் தான் உங்களுக்கு கொடுக்குறது. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. டிவிஷன் லெம்மாவுடைய தியரி என்னன்னு, ஃபாதர் ஆஃப் த ஜாமெட்ரி, யூக்ளிட்ன்றது தான் ஃபாதர் ஆஃப் த ஜாமெட்ரி. இட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட். யூக்ளிட்னு யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபாதர் ஆஃப் த ஜாமெட்ரின்னு சொல்லணும். ஓகேவா, இட் இஸ் ஏ 1 மார்க் டைப்பில் கேட்டாங்கன்னா ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரி, யூக்ளிட், ஆய்லர், அந்த மாதிரி ஏதாவது கொஷின்ஸில் ஆப்ஷன் வச்சு கேட்குறாங்கனாக்கா யூக்ளிட் இஸ் ஏ ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வாட் அபவுட் இன் யூக்ளிட் in terms of Euclid, let us discuss the Euclid lemma and it is application through an algorithm termed as Euclid division algorithm சொல்லுவாங்க. What about the Euclid division lemma? That is considered about the Euclid division lemma will be considered about the mini theorem of the term. ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் தியரமோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, let a and b, a is greater than b, be any two positive integers, then there exists a unique integer q and r such that a equal to bq plus r. இந்த ஆர்டரில் எனக்கு இருக்கணும். a equal to bq plus r, 0 less than or equal to r less than b. அந்த ஆர்டரில் எடுக்கும்போது what about will be considered the remainder is always less than the divisor. இந்த ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். அது ஏன்னாக்கா எனக்கு ரிமைண்டர் எதோட கம்மியாக இருக்கணும் பாருங்கள், டிவைசரோட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா, அதே போல் if r equal to 0 then a equal to bq, so b divides a, அப்போ b divides a என்ற ஆர்டரில் வந்துடும். Conversely if b divides a வந்துச்சுன்னா then a equal to bq. ஓகே, இந்த ஆர்டரில் இப்போ in terms of if and only if கண்டிஷனில் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அந்த ஆர்டரில் இங்கே கிவன் கொடுத்துருக்காங்க. டிஸ் நோட்டில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, ஏன்னா 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்போ பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.1 பாருங்கள். எல்லாருமே புக் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி புக்கில் கொஷின்ஸை பாருங்கள். We have 34 cakes, each box can hold 5 cakes only. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் டைப் கொஸ்டின். அதாவது ஒரு எத்தனை கேக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 34 கேக்ஸ், ஈச் பாக்ஸ் கேன் ஹோல்ட் 5 கேக்ஸ் ஒன்லி. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கேக்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஹவு மெனி பாக்ஸஸ் வி நீட் டு பேக் அண்ட் ஹவு மெனி கேக்ஸ் ஆர் அன்பேக்டு. அப்போ எத்தனை கேக்ஸ் என்னால் பேக் பண்ணி வச்சுருக்க முடியும், எத்தனை கேக்ஸ் வந்து பேக் பண்ணாமல் இருக்க முடியும், அதுதான் கவுண்டிங்கில் சொல்கிறது. அப்போ இது எப்படி கன்சிடர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, we see that 6 boxes are required to pack 30 cakes. எப்படி 6 boxes வந்துச்சு, ஏன்னா in terms of ஒரு பாக்ஸில் 5 கேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 6 ஆர் 30, அப்போ 6 கேக்ஸ் எனக்கு ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எத்தனை இதுக்கு 4 கேக்ஸ் லெஃப்ட் ஓவர். அப்போ திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேக்ஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஆஸ் ஃபாலோஸ். இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோன்றதா இங்கே உங்களுக்கு என்னது டேபிள் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வைஸாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 34 கேக்ஸ். எத்தனை கேக் கொடுத்துருக்காங்க, 34 கேக்ஸு.
அதாவது 5 6 are 30. அப்போ 5 number of cakes in each box, number of cakes in each box, number of cakes each boxல பார்த்தீங்கன்னா 5 என்றது நமக்கு கண்டிஷன், அதனால அது டிவைசர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எத்தனை கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கோஷன்ட், அதாவது தட் இஸ் வில் பி கன்சிடர் அபவுட் 6. அண்ட் நம்பர் ஆஃப் கேக்ஸ் லெஃப்ட் ஓவர் ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 4. இதுதான் இந்த ஆர்டர்: டிவைட் அண்ட் டிவைசர், கோஷன்ட், ரிமைண்டர். அதாவது டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டர் ஆட் பண்ணால் எனக்கு எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டிவைடண்டுக்கு ஈக்குவலாக வந்துடும். அதுதான் அந்த ஆர்டரில் ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது. இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் டைப் கொஸ்டின். ஓகேவா? அண்ட் நோட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த லெம்மா எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஆர்டருக்கு இந்த கண்டிஷன் அபவுட் த அபவுட் லெம்மா இஸ் நத்திங் பட் எ restatement of the long division process. The integers q and r are called quotient and remainder respectively. When a positive integer is divided by 2, the remainder is either 0 or 1. அதாவது நமக்கு in terms of positive integer is divided by 2 வந்துச்சுன்னா the remainder is either 0 இருக்கலாம் இல்லைனா 1 இருக்கலாம். அதே so any positive integer will of the form 2k plus 1 for some integer k. this orderல எடுத்துக்கிறது. இப்போ டிவிஷன் லெம்மாவுடைய another one conditionsல இங்கே இன்னொரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், generalized form of the Euclid division lemma. ஜென்ரலைஸ் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ if a and b are greater than b இருக்கும்போது integers there exists unique integer q and r such that a equal to bq plus r. அதே சேம் ஃபார்முலா தான் where 0 less than or equal to or less than modulus of b. then the conditions about b is என்ன சொன்னோம் டிவைசர், அது modulus of the terms எனக்கு இந்த this orderல இருக்கணும்னு எடுத்துக்கிறோம். அப்போ in this consider about the term என்ன இங்கே given another one questionsல சொல்லியிருக்காங்க பாருங்க. example 2.2ல பார்த்தீங்கன்னாக்கா find the quotient and remainder when a is divided by b in the following cases. a is divided by b அந்த ஆர்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. quotient என்ன, ரிமைண்டர் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். a ஓட வேல்யூ -12, b ஓட வேல்யூ 5. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் எடுத்துக்கிறோம். அப்போ a equal to -12, b equal to 5. by Euclid division lemma a equal to bq plus r where 0 less than or equal to or less than modulus of b. அதே போல் இப்போ a ஓட வேல்யூ -12, b ஓட வேல்யூ 5, q ஓட வேல்யூ என்ன மல்டிப்ளை பண்ண in terms of 5 3s are 15. இப்போ -15 போது இது கூட என்ன ஆட் பண்ணால் எனக்கு -12 கிடைக்கும். அப்போ +3 ஆட் பண்ணால் தான் எனக்கு -12 கிடைக்கும். அப்போ therefore then we get the resultant of the term 3. அப்போ in terms of அது கூட கம்மியாக தான் இருக்கணும், 0க்கு இல்லை ஈக்குவலாக இருக்கணும், அந்த ஆர்டரில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ therefore the quotient is q is equal to -3 and remainder r is equal to 3. ஓகேவா? this clear about புரியுதா? அதே சேம் as also in terms of second one part என்ன கொடுத்துருக்காங்க, a equal to 17, b equal to -3. அதுக்கும் அதே same as also you will be using the process. என்ன process யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, a equal to 17, b equal to -3. அப்போ எது கூட மல்டிப்ளை பண்ணால் 3 3 5s are 15, 3 5s are 15. அப்போ therefore 3 5s are 15 போது நெகட்டிவ் இன்டி நெகட்டிவ் தான் எனக்கு பாசிட்டிவ் வரும். அப்போ மைனஸால் எடுத்துக்கிறேன். அப்போ -15. அப்போ என்ன ஆட் பண்ணால் எனக்கு 17 வரும், +2. அப்போ therefore that is a -3 எதுக்குள்ளார இருக்குது பாருங்கள், b in terms of in this modulus of the terms குள்ளார தான் எனக்கு இந்த கண்டிஷன்ஸில் வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ therefore the quotient q is equal to -5 and remainder r is equal to 2. and is also similar process of the next one, third one question. Okay va? You will be complete and also you will be find out the complete in your homework type of the question in a progress check. இதில் எனக்கு 5 types of the question கொடுத்துருக்காங்க and satisfy the conditions about a equal to bq plus r. அதில் then will be substitute பண்ணி find out பண்ணி ரிமைண்டரையும் quotientையும் find out பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? and see the next one example for 2.3. It is a very important 2 mark type question. Show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. For some integer q. இது எனக்கு in terms of find out பண்ணி சொல்லணும். First நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, let x be any odd integer. அப்போ நான் any odd integer எடுத்துட்டு, since any odd integer is one more than one even integer, அப்போ அது கூட any odd integer கூட ஒன்று மோர் தென் ஆட் பண்ணும்போது அது என்னவா மாறும் பார்த்தீங்கன்னா ஈவன் இன்டீஜராக மாறிடும். அப்போ we have x is equal to 2k plus 1னாக்கா for some integer k அந்த ஆர்டரில் எடுத்துக்கிறோம். அப்போ what about it will be square of the சொன்னதுனால x square equal to 2k plus 1 the whole square. அப்போ therefore that is will be considered 2k நாக்கா ஈவன் நம்பர்,
அது கூட ஒன்று ஆட் பண்ணும்போது ஆட் நம்பரில் கிடச்சிரும். அதனால தான் 2k + 1 the whole square, a + b the whole square ஃபார்முலேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ 4k² + 4k + 1 இது ரெண்டுத்தில் என்ன காமனாக எடுக்கலாம், 4k வெளியில் எடுக்கலாம். அப்போ k + 1 + 1. அப்போ what about will be considered in terms of k into k + 1. in this order k into k + 1 என்ன எடுத்துக்கலாம்னா q னு எடுத்துக்கலாம். remainder is 1. அப்போ therefore q is equal to k into k + 1 is a some integer like கிடைக்க போகுது. it is a consider the solution of the term. Okay, and see the next topic about in a division algorithm. லெம்மாவை எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா அல்காரிதத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட் ஆஃப் த டேர்ம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வாட் அபவுட் த தியரம்? இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது கான்செப்டில் சொன்னேன், எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப். வாட் அபவுட் த லீஸ்ட் காமன் ஃபேக்டர், அது எல்சிஎம். அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள்ன்றது எல்சிஎம் அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ன்றது ஹச்சிசிஎஃப் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகேவா, அப்போ கிவன் 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துகிட்டு லெட் இஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் த தியரம்ஸ் ஆன் த டேர்ம். என்னென்ன தியரம்ஸை ப்ரூவ் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன், what about theorem 2? if a and b are 2 positive integers such that a equal to bq plus r, ஆல்ரெடி நம்ம லெம்மாவில் பார்த்தது தான், அந்த லெம்மாஸ் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. a equal to bq plus r, then every common divisor of a and b is common divisor of b and r and vice versa. ஓகே, அந்த ஆர்டரில் எனக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். இதுதான் இங்கே இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் த 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படி கேட்பாங்க. அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம்? a and b where a is greater than b in this orderல எடுத்துக்குவோம். அப்போ ரிமைண்டர் வாட் அபவுட் will be r equal to 0, then b is the highest common factor of a and b ன்னு சொல்லிக்கலாம். அதே செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அதர்வைஸ் அப்ளைங் த யூக்ளிட் டிவிஷன் லெம்மா டிவைடட் பை b by r to get b equal to rq1 plus r1. r1 is less than r இந்த கண்டிஷன்ஸில் வரணும். அதே r1 equal to 0 இருந்துச்சுன்னா then r is a highest common factor of a and b ன்னு சொல்லிக்கலாம். otherwise the Euclid division lemma repeat the process until we get the remainder 0 வர வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராசஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போனால் the corresponding divisor of the HCF of a and b கிடைச்சிரும். ஓகேவா, இதுதான் இந்த கண்டிஷனில் சொல்லிக்கிறது. இதனுடைய எக்ஸ்பென்ஷன்ஸ் தான் இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க. the above algorithm will always produce remainder 0 at some stage when the algorithm should terminate. அல்காரிதத்தை நான் என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, and see the next one in பார்த்தீங்கன்னா Euclid division algorithm is a repeated applications of division lemma until we get the 0 remainder. அதாவது 0 வர வரைக்கும் நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே வரணும். ரிமைண்டர் will be considered about the 0. அதே போல் highest common factorன்னு சொல்லும்போது HCF of 2 positive number is denoted by a comma b. highest common factor of the HCF is also called the greatest common divisor. suppose உனக்கு கொஷினில் highest common factorன்னு சொல்லாமல் ஜிசிடின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசஸ் சொன்னாங்கன்னா இட் வில் பி சேம் தான் ஆர்டர். ஓகேவா, அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஜிசிடினாலும் HCFனாலும் இட் வில் பி ஈக்குவல். ஓகேவா, அண்ட் இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் செக்கில் டெஃபினேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட் அபவுட் த இல்லுஸ்ட்ரேஷன் 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் வில் பி கன்சிடர் த using the algorithm யூஸ் பண்ணி எப்படி நான் in terms of find out பண்ண போகிறேன். let us consider the terms. 2 numbers எடுத்துக்கிறேன். a equal to 273 and b equal to 119 be the 2 given positive integers such that a is greater than b. இப்போ நம்பர்ஸில் பார்த்தாலே எது கிரேட்டராக இருக்குது, a ஓட வேல்யூ கிரேட்டராக இருக்குது. a is greater than b ஆர்டரில் எடுத்துக்கோங்க. அப்போ what about the Euclid division lemma? then will be considered about 273 how will be multiplied in terms of 119 into 2. இது எப்படி பாசிபிள் ஆச்சு in terms of? அப்போ what about will be considered 119 2 times multiply பண்ணும்போது what about the remainder 35. அப்போ 35 is not equal to 0. அப்போ என்னுடைய remainder is not equal to 0. அப்போ 273 equal to 119 into 2 times multiply பண்ணும்போது then will be follow the result. ஓகேவா, அப்போ therefore again in terms of Euclid division இப்போ இது எப்படி ப்ராசஸில் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 273 equal to 119 into 2 plus 35. இப்போ இந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, that is 273 in terms of எனக்கு 273
equal to 119 into 2 plus 35. In this order repetition பண்ணுவாங்க. இப்போ எனக்கு remainder is not equal to 0 னும் போது இங்க இருக்கிற ஆர்டர் இங்க வந்துரும் 119 equal to இங்க இருக்கிற remainder இங்க வந்துரும் 35. 35 ல how many times will be multiply? 3 times will be multiply. What about the remainder? We get the answer 14. அப்போ what about the remainder is not equal to 0? Again will be considered in terms of 35, that is equal to what about the remainder in terms of 14? How will be multiplied in terms of 2 times multiply பண்ணும்போது in terms of 28 plus 7. அப்போ what about the remainder is not equal to 0? Again will be cross the term in terms of 14. It is equivalence to what about in terms of remainder 7? 7 in terms of how many times will be multiplied? 2 times multiply. It is a divider of the term. Remainder will be 0. அப்போ remainder 0 னு கிடைச்சிச்சுனா what about the divisor in terms of கண்டுபிடிச்ச ஆர்டர்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ therefore then we get the resultant of the terms. What about the highest common factor? Highest common factor of the terms என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா then we will get the resultant of the terms a equal to bq plus r. அப்போ BQ B ஓட வேல்யூ என்ன வருதோ அதுதான் என்னுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லிக்கலாம். அப்போ the divisor at the stage எதில் வந்து நிற்கிது பார்த்தீங்கன்னா 7ல் வந்து நிற்கிது. அப்போ therefore then we will get the terms highest common factor of 273 and 119 equivalents to 7. It is a solution of the term. It is clear about it is a important question. Okay, in this order next one question பார்க்கலாம். Next one பார்த்தீங்கன்னாக்கா what about the next one example 2.4 if the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325 find x using Euclid division algorithm. Let us find the HCF of the given numbers. அப்போ HCF of the given numbers எப்படி கண்டுபிடிக்கிறது? First of all கொடுத்துக்கிற ரெண்டு நம்பர்ஸுக்கும் காமன் ஃபேக்டர் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சல அதே மாடல். இப்போ in terms of 210 how many times will be multiplied? 55 in terms of 3 in terms of 3 times multiply then will be get the terms remainder will get the 45. ஓகேவா? அப்போ how will be next one பாருங்க in terms of அங்கே நான் சேம் in terms of indicate the arrow mark. ஓகேவா? அந்த ஆர்டரில் தான் then will be find out the result. ஓகே, அப்போ what about the remainder will be get the terms 0. அப்போ 0 எங்கே கிடைக்குதோ என்னுடைய இனிஷியல் ஆன்சர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுனாக்கா then will be expressible as the form 55x minus 325 equal to 5. அப்போ 325 என்னென்னு வந்துச்சுனாக்கா நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். அப்போ ஆட் பண்ணும்போது 330. அப்போ 55ஆல் டிவைட் பண்ணும்போது x is equal to 6 is a solution of the term. Okay, it is clear. And நெக்ஸ்ட் ஒன் கொஷினில் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க என்ன ரிமைண்டர்ஸ் வில் பி கிவிங் த டேர்ம். எனக்கு ரிமைண்டர்ஸ் வந்து எனக்கு அவங்களே சொல்லிட்டாங்க ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் டூ நம்பர்ஸ் 445 and 572 leaving reminders 4 and 5 respectively. அப்போ லீவிங் த ரிமைண்டர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 445லேருந்து 4 நான் ரிமூவ் பண்ணணும். அதே போல் 572லேருந்து 5 ரிமூவ் பண்ணணும். அதுதான் then will be find out the HCF will be calculate. அப்போ will be determine the HCF of the 441 and 567 using division algorithm, Euclid division algorithm formula. Then will be calculate the remainder will be 0. Then we get the highest common factor is 63. Okay, அப்போ highest common factor of the numbers will be required. The number is 63 ன்னு சொல்லிக்கலாம். Okay, புரியுதா? இதுதான் உங்களுக்கு இந்த this ஆர்டரில் சொல்லிக்கிறது. And see the next one topic about in a theorem பார்த்தீங்கன்னாக்கா if a and b are two positive integers with a is greater than b then gcd of a comma b equal to gcd of a minus b comma b. இந்த this ஆர்டரில் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுதான் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இப்போ in terms of நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா யூஸிங் த ஆக்டிவிட்டீஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பர்ஸ் எப்படி நீ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க இட் வில் பி ஆல்சோ ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஏன்னா யூஸிங் த நம்பர்ஸ் 90, 15, 80, 25, 40, 16 and next one 23, 12, 93, 13. It is a homework type question. And the HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதே சேம் மாடலில் யூ வில் பி கம்ப்ளீட் இன் a 5 types of the question. ஓகேவா? Okay, and see the next highest common factor of 3 numbers கொடுத்துட்டாங்க. இப்போ 2 நம்பர் பார்த்தோம், இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்கு சம் மெத்தட். இப்போ நம்ம 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கனாக்கா
ரெண்டு நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணோம் ஹையஸ்ட் இன் டர்ம்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி தென் வில் பி ஃபாலோவிங் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை கண்டுபிடிச்சோம். இதே 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு பேசிக் கான்செப்டில் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் we can apply the Euclid division algorithm twice to find the highest common factor. Twice the find. அப்போ 3 positive integers using the following procedure. அப்போ 3 இது கொடுத்ததுனால எப்படி following the procedure? First highest common factor of a comma b. Call it d. அதை நான் என்ன எடுத்துக்கலாம் d ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ d is equal to a comma b. அது highest common factor of d and c. அந்த டேர்முக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அதுதான் therefore the given the 3 நம்பர்ஸோடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லிக்கலாம். இது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தது. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸாக பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.6ல் பாருங்கள். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 396, 504, 636 கொடுத்துருக்காங்க. வாட் அபவுட் த டு ஃபைண்ட் த HCF ஆஃப் 3 கிவன் நம்பர்ஸ்? First we have to find the HCF of the first 2 numbers. அப்போ நான் 2 நம்பருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா HCF கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 2 நம்பர் எடுத்துகிட்டேன் 396 and 504. அப்போ எடுத்தாச்சு. Euclid division algorithm அப்ளை பண்ணுறோம். 504 equal to 396 into 1 plus 108. அப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த ப்ராசஸில் வருது. அப்போ ரிமைண்டர் எனக்கு எப்போ 0 கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா then we get the highest common factor என்ன கிடைக்குது 36 கிடைக்கும் போது எனக்கு 0 வருது. அப்போ வாட் அபவுட் த HCF ஆஃப் த 2 நம்பர்ஸ் 36. இந்த 36 வச்சுட்டு 636 கூட நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னாக்கா Euclid division algorithm அப்ளை பண்ண போகிறேன். அப்போ 636 how will be multiply in terms of 36? You will get the answer. That is the remainder is 24. Remainder is not equal to 0. அப்போ 24 not equal to 0. Then we will get the term again reduce that part. 36 24 into 1 that is 12 is a remainder. 12 is again not equal to 0. But therefore 24 equal to 12 into 2 plus remainder will get the 0. But therefore then we will be find out the HCF of the numbers 12. But therefore highest common factor of the 3 numbers will be considered about the 396, 504 and 636 is 12. This is a solution of the term. It is a 5 mark type question. ஓகேவா? அதாவது 3 நம்பரில் கேட்குறாங்கனாக்கா இந்த மாடலில் நீங்கள் எவாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா? This clear about புரியுதா? And see the next one important. Do you know the termsல கொடுத்துருக்காங்க? என்ன know the conditionsல கொடுத்துருக்காங்க? 2 positive integers are said to be relatively prime or co-prime if their highest common factor is என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 ன்னு சொல்லலாம். ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கலாம், இல்லைனாக்கா co-prime இருந்துச்சுனாக்கா if the highest common factor என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா 1ன்றது it is a very important condition. This is a 1 mark டைப்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டில் என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அதுதான் நமக்கு ஹைலைட் பண்ணி 1 மார்க்ஸை கேட்கறதுக்கு பாசிபிள். ஓகேவா? அதனால் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி மார்க் பண்ணி படிங்க. ஓகேவா? திஸ் a very important part. ஓகே, இது வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் 1 முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். அதே நம்பர்ஸ் என்னென்னலாம் எப்படி Euclid division algorithm அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டூ யூ நோ த ஆக்டிவிட்டீஸ்லேயே உங்களுக்கு சம் ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ரிமைனிங் கிளாஸ் நெக்ஸ்ட் ஒன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 2.1 பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.